தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நியாயத்தின் பக்கமாய் தேவன் நமக்கு நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அநேக நீதியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. அநேக காரியங்களை நம்ம பெருமையாய் பேசுவோம், நம்மை உயர்த்தி பேசுவோம். நிறைய காரியத்தில் நம்ம உயர்த்தி பேசுவோமா, நான் அப்படி, நான் இப்படி, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, நாங்கள்லாம் அப்படி இருந்தோம், அப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா, எங்கள் வீட்டில் தான் எல்லாமே இருக்கும், வேறு யார் வீட்லேயும் எதுவும் இருக்காது, நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்னு பெருமை பாராட்டத்தக்க ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எல்லாமே குப்பையாக நஷ்டமாக நம்ம எண்ண வேண்டும். நமக்குள்ளதை தேவன் கிருபையாய் நம்மளை வழி நடத்துகிறார். அநேக கட்டுகளிலிருந்து நம்மளை, பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் யாராவது இயேசுவை தேடி போனீங்களா? இல்லை, இயேசு தான் உங்களை தேடி வந்தார். எப்படி வந்தார்? யார் மூலமா வந்தார்? ஏதோ ஒரு மனிதர் ரூபத்தில் தூதர்களோடு உங்களோட பேசினார், உங்கள் கஷ்டத்தின் பாதையில் பேசினார், துன்பத்தின் பாதையில் பேசினார். அதன் மூலயமா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, மனம் திரும்பினீங்க. தேவன் பக்கமாய் உங்களோட பாவங்கள்லாம், சாபங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. உங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. காரணம், இயேசு நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலையும் தேவன் உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை தேடி, உங்கள் குடும்பத்தை தேடி தேவன் இந்த நாளில் வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் தேவனை நீங்கள் கூட்டி செல்லணும். ஆண்டவரே, இன்று என்னோடு உங்கள் உயிர்த்தெழுந்தல் வல்லமையினோடு, உங்களை காயப்பட்ட கரம் அந்த தழும்புகளோடு நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. நீங்கள் போகிற வழியில் தேவனை கூட்டி கொண்டே போகணும். எப்படிங்க? மனதுக்குள்ளே இயேசுவை வேண்டிக்கிட்டே போகணும். ஆண்டவரே, என் மூலமா என் குடும்பத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. இந்த நாளில் உயிர்த்தெழுந்தல் வல்லமை என் குடும்பத்தில் என்னெல்லாம் செத்த காரியங்களாக இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் எதெல்லாம் செத்து போயிருக்குன்னா எதுவுமே செயல்படாமல் இருக்கிறது தான் செத்து போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் என் குடும்பத்தில் உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனை இந்த நாளில் நீங்கள் கூட்டி செல்ல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கொம்பை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஞானம், நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மக்கிட்ட எதை ஆராய்ந்து அறிவான்? நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை ஆராய்ந்து அறிவான். பிசாசு நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை ஆராய்ந்து அறிவான். அப்போ அந்த பலவீனத்தை ஆராய்ந்து அறியும் போது அந்த பலவீனத்தில் இன்னும் உங்களை பலவீனப்படுத்துவதற்கு வகை தேடுவான். மனுஷனானாலும் சரி, பிசாசின் கிரியைகள் ஆனாலும் சரி, நம்மளை எதில் பலவீனமாக இருக்கிறோமோ அதில் தள்ள பார்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை பலத்தாய் மாற்றுகிற தேவன். அது மாத்திரம் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் தாளந்தாக இருந்தாலும், கொஞ்சம் ஞானமாக இருந்தாலும், கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் அதை தேவன் அதிகப்படியாக ரெட்டிப்பாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் உங்கள் கொம்பை உயர்த்துவதற்கு உயிர்த்தெழுதலின் இயேசுவின் வல்லமை உங்களோடு இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இந்த நாளில் ஆண்டவரோடு அதிக நேரத்தை பயன்படுத்துங்க. வீம்புக்காரர் பேசுகிற இடத்துல நீங்கள் பேசக்கூடாது. அநேகர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு நல்ல தேன் போல இனிக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் பேசினா அது தேனாக மாறி, கசப்பாய் மாறி, விரோதமாய் மாறி சண்டையில் கொண்டு போய் முடிய பண்ணும். பிசாசின் கிரியைகள் அதான். ஆரம்பத்தில் தேனாய் தான் இருக்கும், ஆனால் அது போக போக சண்டையில், பிரச்சனையில், நம்ம அவமானப்படுத்துகிற, நம்மளை இந்த இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அசிங்கப்படுத்துகிற காரியத்துக்கு கொண்டு வரும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வீம்புக்காரர் இடத்துல நிற்காதபடி தேவனோடு கரத்தில் இந்த நாளில் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.